4 நாளாக நாங்கள் அவர் இல்லத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அவர்தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒரே முதலமைச்சர். அவருக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது. அவர்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி மக்களையும் கழக தோழர்களையும் 10,000 தமிழக மக்களையும் 10 கோடி தமிழக மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இப்போ நாங்களாம் தெளிவாக இவர்கிட்ட வந்துட்டோம். சில பேர் எங்கே போகிறதுன்னு தெரியாத சில மாவட்ட செயலாளர் மேலே அதிருப்தினால தீபாவிடம் போய், ஏன்னா அம்மா அவங்க வாரிசு, தீபா அம்மாவுக்கு வாரிசுன்றதுனால அங்கே போய் நின்னாங்க. இன்றைக்கி எல்லா தொண்டர்களும் இங்கே வந்துட்டாங்க ஓபிஎஸ் கிட்ட. தீபாவும் இன்னும் 2-3 நாளில் வர்றதாக. நீ நல்ல ஒரு லேடியாக இருந்தீங்கன்னா அந்த அமைச்சருங்களாம் இட்டுன்னு வந்து எனக்கு தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தைரியம் உள்ள பொம்பளையா இருந்தா வெளியே விடு, ஃப்ரீயா விடு. அமைச்சருங்கள அண்ணன் ஓபிஎஸ்க்கு போடுறாங்களா இல்லை உனக்கு போடுறாங்களான்னு அப்போ தெரியும். மக்களுங்களும் யார் பக்கம் இருக்குது, தமிழ்நாடு யார் பக்கம், அண்ணன் ஓபிஎஸ் பக்கமா சசிகலா பினாமி பக்கமா தெரியும். ஒரு விபி கலைராஜன் கேட்குறாரா ஓபிஎஸ் திட்டுறாரா? ஓபிஎஸ் தலைவரை திட்டுறதுக்கு நீ யாரு? நேற்று நைட்டு நான் கூவத்து சென்று நான் ஆய்வு செய்வத போது எல்லா அந்த ரவுடிகளும் குண்டர்களை வைத்துக்கொண்டு அவர்களை மிரட்டுகிறார்கள். இப்போ அந்த 130 எம்எல்ஏங்கள் எங்கே இருக்கிறாங்க எங்களுக்கே தெரியல. எப்படி அம்மாவை அவர்கள் என்ன நடந்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதே பேர் அந்த 130 இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அவர்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்கள் தான் அவர்களை மீட்க வேண்டும். அவர்களை மீட்டு மக்களிடம் பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். 135 எம்எல்ஏ அதான் அவருக்கு சசிகலாவினுடைய வேஷம் கலைந்து விட்டது. புலி வேஷம் போடும் திருட்டு பூனைகள் ஜெயிப்பதில்லை. காகிதப்பு மணக்குமா, கழுத புலி உருங்குமா, அட்டகத்தி வெட்டுமா, பொம்மை துப்பாக்கி சுடுமா. காலம் விரைவில் நல்லது நடக்கும். இப்போதில்லை, மாலை 5 மணிக்குள் மத்திய அரசு நல்லதே சொல்லும் என்று தொண்டர்களாக நாங்கள் நம்புகிறோம். கழக எம்எல்ஏக்களை கூவத்தூரில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது எல்லா செய்திகளிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வரவில்லை என்று இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்களும் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அணி திரண்டு வண்டிகளை எல்லாமே செட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம எல்லாம் கூவத்தூருக்கு போவோம். இது ஏன்னா யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எம்எல்ஏக்கள் உயிரோடு இருக்கிறார்களே இறந்து விட்டார்களோ கூட இது வரைக்கும் தெரியல. வாங்க நம்ம எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரையும் வர வச்சு வண்டிகளை வர வச்சு எல்லா எம்எல்ஏக்களும், ஏன்னா எல்லா எம்எல்ஏ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அம்மாவின் உண்மையான விசுவாசி. எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து 234 எம்எல்ஏக்களும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கும் நல்ல பழக்கமானவள் தான். ஏன்னா ஒரு எம்எல்ஏ கூட அம்மாவுக்கு விசுவாசம் இல்லாத எம்எல்ஏ யாரும் கிடையாது. அதனால் அந்த அத்தனை எம்எல்ஏக்களும் அருமையான ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ எம்எல்ஏ இருக்கிட்ட நானே தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி அவருக்கு ஆதரவு கொடுக்க போகிறான்ற ஒரே காரணத்தினால எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்று இன்றைக்கி எல்லாம் தொலைக்காட்சியிலும் எல்லாம் பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்குது. இன்றைக்கு சாயந்தரம் வரை வரவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் அம்மாவின் விசுவாசி எல்லாமே கூவத்தூரில் அடியெடுத்து நாங்கள் பயணம் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.